வாங்க வாங்க வணக்கம். இங்கிலீஷ் 13 லெசன் 13க்கு வந்திருக்கிறோம். நம்ம இப்போதைக்கு இருத்தல் என்பதை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இருத்தல் தெரிஞ்சால் தான் செய்தல் என்பதை பற்றி நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இப்போ வீட்டுக்கு யாராவது அப்பா இருக்காங்களான்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் அப்பா என்ன செய்கிறாங்கன்னு கேட்பாங்க. அல்லது யார் வீட்டில் அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்ன உடனே நம்ம அம்மா வீட்டில் இல்லை அப்படின்னா அப்படியா அம்மா இருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்போம். அதே மாதிரி இப்போ இருத்தலை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் இருக்கிறேன், நான் இருந்தேன், நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலத்தை படிச்சிருக்கிறோம். இப்போ இந்த 3 காலம் போதுமா? நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம், இந்த 3 காலம் போதுமா அப்படின்னா இருத்தலின் பன்முகம் அப்படின்னு சொல்லி இருத்தல் பன்முகம் சொல்லி நம்ம 13ஆம் பாடம் படிக்க போகிறோம். இருத்தலின் பன்முகம் என்றால் என்ன? நான் இருக்கிறேன், இருந்தேன், இருப்பேன், இந்த 3 காலம்தான். வேறு என்னெல்லாம் இருக்குது? அப்போன்னு எவ்வளோ இருக்குது? எப்பா நாளைக்கு நீ கல்யாண வீட்டில் இருப்பியா? நாளைக்கு நீ வீட்டில் இருப்பியா? நான் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். சரியா? ஸோ நான் இருக்கலாம். அப்புறம் நான் நாளைக்கு நீ ஆஸ்பத்திரிக்கு போய் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியிருக்குமா? நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நான் கண்டிப்பாக இருக்கணும், இருப்பேன், இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா? அப்புறம் இன்னொன்று, நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணுமாப்பா? வேறு யாராவது அனுப்பேன் அப்படின்னா இல்லை, நான் இருக்க வேண்டியுள்ளது, வேறு வழி இல்லை. எங்கள் அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்காரடா, நான் தான் இருந்தாகணும், வேறு வழி கிடையாது, நான் தான் இருந்தான், வேறு யாரையும் அனுப்ப முடியாது. சரியா? அப்புறம் இந்த வேலையை யாராலப்பா செய்ய முடியும், இந்த இடத்துல யாரால் இருக்க முடியும் அப்படின்னா என்னால் இருக்க முடியும். அது ஒரு அர்த்தம். அப்புறம் இல்லை நான் இருக்க வேண்டிய தேவை உள்ளது, நான் தான் இருக்க வேண்டிய தேவை உள்ளது, எனவே நான் அங்கே போவேன், தங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள். இதெல்லாம் நீங்கள் படிச்சுனா தான் இதே வார்த்தைகள் தான் அங்கே டென்சஸ்க்கு வரும். நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் சாப்பிடுகிறேன், நான் இருந்தேன், நான் சாப்பிட்டேன், நான் இருப்பேன், நான் சாப்பிடுவேன், நான் ஒருவேளை இருக்கலாம், நான் ஒருவேளை போகலாம், வரலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், நான் கண்டிப்பாக போவேன், நான் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும், நான் கண்டிப்பாக தங்க வேண்டும். பார்த்தீங்களா? இதே ஸ்டைல் தான் அங்கே வரும். அப்புறம் நான் இருக்க வேண்டியுள்ளது வேறு வழியில் இல்லைப்பா, வேறு வழி இல்லாத காரணத்தால் நான் தான் அங்கே போயாக வேண்டும், நான் தங்கியாக வேண்டும், நான் இருந்தாக வேண்டும். அந்த தாக அப்படிங்கிறதுனா எவ்வளோ அர்த்தம் இருப்பாருங்களேன். இல்லை நான் தான் இருந்தாகணும், வேற யாரும் அனுப்ப முடியாது. அப்புறம் இல்லை என்னால் அங்கே இருக்க முடியும், என்னால் அங்கே தங்க முடியும், என்னால் அங்கே போக முடியும், என்னால் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இங்கிலீஷ் இருக்குது. அப்புறம் நான் இருக்க வேண்டிய தேவை உள்ளது, இல்லை நான் தான் அங்கே போக வேண்டிய தேவை உள்ளது, வேறு யாரையும் அனுப்ப முடியாது. ஏன்னா அங்கே மேலே உள்ள வேறு வழி இல்லைங்கிற அர்த்தம் வேறு, இது வேறு. சரியா? இப்போ இது எல்லாத்துக்கும் நான் என்ன செய்ய போகிறோம்னா ஒவ்வொரு வாய்ப்பாடு நான் சொல்லித்தரப்போகிறேன். சரியா? இப்போ இங்கே இருத்தலின் பன்முகம், எத்தனை விதமான இருத்தல் இருக்குதோ அத்தனை விதமான இதுக்கு நான் வாய்ப்பாடுகள் சொல்லி கொடுத்துட்டே வருவேன். நீங்கள் இதை நல்லா படிச்சிட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்து பாருங்களேன், ஐ மே பி. இப்போ இது வரைக்கும் ஐஎம் படித்தோம். ஐஎம்னா நான் இருக்கிறேன், ஐ வாஸ்னா நான் இருந்தேன், ஐ ஷால் பின்னா நான் இருப்பேன். சரி, ஐ மே பின்னு என்ன அர்த்தம்? நான் ஒருவேளை இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இல்லாமல் இருக்கலாம். நாளைக்கு நீ அங்கே கல்யாணத்துக்கு வருவியா? ஐ மே கம், நான் வரலாம், ஒருவேளை வரலாம்ப்பா, வந்தாலும் வரலாம், வராமல் இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி அந்த இங்கிலீஷ் பேசுறதுக்கு இந்த ஐ மே பி தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போது இந்த பி குடும்பங்களுடைய பன்முகங்களை நீ படித்தா தான் 12 டென்சஸ் போக ஏகப்பட்ட இங்கிலீஷ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சுருக்கமாக அழகாக சொல்லித்தரேன். தயவுசெய்து படிங்க. 9952310603க்கு எப்போனாலும் ஃபோன் பண்ணுங்கள், கேள்வி கேளுங்க. ஒரே ஒரு ஆள் தான் ஃபோன் பண்ணி டவுட் கேட்டாங்க. யாருனாலும் எப்போனாலும் கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு நான் உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் இங்கிலீஷ் நல்லா படிக்கணும், அந்த இங்கிலீஷ் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். சரியா? இப்போதைக்கு நம்ம 13ஆம் பாடத்தோடு நிப்பாட்டுறோம். அடுத்து 14ஆம் பாடத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.